ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்ன நக்கீரனை நோக்கி தன்னுடைய நெற்றிக் கண்ணால ஒரு ஒளியை ஏற்படுத்தினாரு சிவபெருமான். இது வரலாறு. சாதாரண மனுஷனுக்கும் மூன்றாவதா ஒரு கண் நெற்றியில இருக்கா? இத பத்தி அறிவியல் உலகம் என்ன சொல்லுது? ஹாய், நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ஒரு பொருளை தொடர்தன் மூலமாவோ அசைப்பதன் மூலமாவோ தள்ளுவதன் மூலமாவோ அந்த பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். இது நியூட்டனோட விதி. கண்ணால பார்த்தாலே ஒரு பொருள் அசையுதுன்னா அது அறிவியல் கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டது தானே. ரஷ்யாவை சேர்ந்த நினா குலாகினாங்கிற உளவியல் ஆற்றல் பெற்ற ஒரு பெண்ணோட அமானுஷ்ய சக்திகளை பத்தி தான் இன்னைக்கு மர்மதேசம் பாட்காஸ்ட் பக்கங்கள்ல நீங்க கேட்க போறீங்க. சிலர் புகழ தேடி போறாங்க, ஆனா சிலர் மீது புகழ் திணிக்கப்படுது. இந்த பெண் மேலையும் புகழ் குவிஞ்சதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இவரும் யூரி கெல்லரை போலவே தன்னோட பார்வையோட சக்தியால பொருட்களை, குறிப்பா மேஜை மேல இருக்கக்கூடிய கரண்டி, தட்டு, ஸ்பூனுன்னு நிறைய பொருட்களை நகர வச்சிருக்கிறாரு. ரஷ்யாவோட அறிவியல் அறிஞர்கள் 40 பேருக்கும் மேல இந்த பெண்ணை பலவிதமான பரிசோதனைகளுக்கு உட்படுத்தி கடைசியில விடைகள் சொல்ல முடியாம வியந்து போனாங்க. 1970 வருஷம் ரஷ்யால இருக்கக்கூடிய லெனின்கிராட்ல இருந்த பரிசோதனை கூடத்துல இந்த பெண் தன்னோட கண் பார்வையோட சக்தியை வச்சு சின்ன சின்ன பொருட்களை நகர்த்தி காட்டியிருக்கிறாரு. அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா இந்த நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகள் இவரை சோதனை செஞ்சு பார்த்து பிரமிச்சு போனாங்க. பிளெக்சி கிளாஸ் கியூபுக்குள்ள வைக்கப்பட்ட ஒரு பொருளை மனோசக்தினால நகர்த்தி காமிச்சாரு. இது காந்தத்தால ஈர்க்கப்படக்கூடிய பொருளோ இல்ல ஈர்க்கப்படாததோ, ஆர்கானிக்கோ இன்ஆர்கானிக்கோ எந்த வகையான பொருளா இருந்தாலும் இவர் பார்த்தா மட்டும் போதும் அது நகர ஆரம்பிச்சிடும். எப்படி இவரோட பார்வையோட சக்தி அவ்வளவு அபாரமா இருந்தது? நாம கையில தொட்டு நகர்த்தக்கூடிய பொருட்களை பார்வையினால மட்டும் இவரால எப்படி நகர்த்த முடிஞ்சிச்சு? 50 கிராம் எடை இருக்கக்கூடிய பொருட்கள் 8 அங்குல தூரத்துல இருந்து இவரை நோக்கி வர்றத பார்த்த விஞ்ஞானிகள் போட்டோவும் எடுக்க ஆரம்பிச்சாங்க, விடை தெரியாம. ஒரு தராசுல 30 கிராம் வெயிட்ட வச்சு இவரை பார்க்க வச்ச உடனேயே ஆப்போசிட்ல இருந்த தட்டு 40 கிராம் வச்சது போல தன்னால கீழே இறங்குச்சு. அந்த அளவுக்கு இந்த பெண்ணோட பார்வைக்கு கனம் இருந்திருக்கு. இவரோட தலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எலும்புகள்ல எலக்ட்ராடுகள் பொருத்தப்பட்டு சோதனை செஞ்சப்ப சாதாரணமா இருந்ததை விட 50 மடங்கு அதிக வலிமை வாய்ந்த மூளை அலைகள் பதிவு செய்யப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. தன்னோட கைகளால எதையும் தொடாம உலோக பொருட்கள், மரப்பொருட்கள், காந்த சக்தி கொண்ட வளையங்கள் இது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 380 கிராம் எடை வரைக்கும் நகர்த்தக்கூடிய அதிசய ஆற்றல் இந்த பெண்ணுக்கு இருந்திருக்கு. நினாவுக்கு இன்னொரு சக்தியும் இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கு. இந்த பெண் தன்னோட ஆற்றலை செலுத்தி ஒருத்தவங்களுடைய உடல்ல ஒரு பகுதியை பார்த்தப்ப அந்த இடம் சிவந்து போயிருக்கு. தீப்பட்டதை போல எரிஞ்சு புண்ணாகி இருந்திருக்கு. திருப்பியும் தன்னுடைய கையின் அதீத ஆற்றலால அந்த இடத்தை தொடும் பொழுதோ சில சக்திகள் அதுல கொடுக்கும் பொழுதோ காயம்பட்ட அந்த இடம் குணமாகவும் செஞ்சிருக்கு. நிறத்தை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? கண்களால பார்த்து இது சிகப்பு, இது பச்சை, இது மஞ்சள்னு நீங்க சொல்லலாம். ஆனா இந்த பெண் தன்னுடைய கைகளால தொட்டு பார்த்து ஒவ்வொரு நிறத்தையும் அடையாளம் காமிச்சிருக்கிறாங்க. இந்த அபாரமான ஆற்றலை வெளிப்படுத்தினப்ப கூட அறிஞர் உலகம் இந்த பெண்ணோட அதீத ஆற்றலை ஒப்புக்கவே இல்லை. வயதாக இந்த ஆற்றலை இழக்க ஆரம்பிச்சாங்க. சாதாரண மனிதர்களை போல உடல் நோய்கள் அவரை வாட்டி வதச்சிச்சு. நோயில விழுந்து தன்னுடைய உயிரையும் விட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இந்த பெண்ணுக்கான அமானுஷ்ய சக்திகள் எங்கிருந்து வந்துச்சுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. யூரி கெல்லரை போல பார்வையால பொருட்களை அசைக்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு எப்படி கிடைச்சதுங்கிறத இன்னைக்கு வரைக்கும் அறிவியல் உலகத்தால விளக்கவே முடியல. மர்மங்களோட பக்கத்துல நீனா குலானிகாவும் தனக்கான இடத்தை வச்சிருக்கிறாங்க. நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட்.